சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, போட்டி இருக்கு, எறா இருக்கு, கடம்பா இருக்கு, தலைக்கறி இருக்கு, மூளை இருக்கு, மீன் வஞ்சர மீன், வவ்வால் மீன், ரைஸ் பாருங்க, சுட சுட சோறு, அந்த குழம்பு பாருங்க எப்படி செம்மையா இருக்கு. ஐயோ ஒரு 3 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வயிற்றுக்கு திருப்தியாக சாப்பிடணும். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல முறையில் சாப்பிட்டு போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்மியூரில் இருக்கவங்க. என் பின்னாடி தெரு தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி மெஸ். கிட்டத்தட்ட 19 வருஷமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு லிட்டில் மதுரையாக நீங்கள் வந்து பார்க்கலாம். பிகாஸ் சிக்கன் ஐட்டம் ஒரு ஊறுபட்ட வெரைட்டிஸ் இருக்குது, மட்டன் ஊறுபட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஃபிஷ்ஷில் ஒரு 5-6 வெரைட்டி வச்சுருக்காங்க, ஃப்ரை, வறுவல், அந்த குழம்புலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கடம்பா, அதுக்கப்புறம் அந்த ப்ரான்ஸு, அது இதுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேள்விப்பட்ட வரைக்கும் யூஸ்வலாக மதுரையில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் அப்படி உள்ளே நுழைஞ்சா இப்படி கடல் அளவுக்கு இருக்கும், சும்மா போட்டு பொழந்து கட்டலாம், அதே மாதிரி இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் சாப்பாடும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நேராக உள்ளே போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு 12 மணிக்கே வந்துட்டோம். உள்ளுக்குள்ள வந்து சரியான க்ரௌட் இருக்குது. ஒரு சின்ன கடை தான் இது. அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணிங்கன்னா அவங்க பிரியாணி கடைக்குன்னு தனியாக ஒரு கடை வச்சுருக்காங்க. பிரியாணி ஆல்சோ தே ஹேவ். ஸோ உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். கமான். இது வெரி எக்ஸலண்ட், பர்ஃபெக்ட். நம்ம ஒரு 3 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இவர் தான் எனக்கு இந்த கடையை. ஸோ எனக்கு இந்த தலைகறி, இந்த கிரேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடையை விட்டு வேறு கடை வேறு செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரே கான்சனா இடம் சின்னதுப்பா, வெயிட் பண்ணி சாப்பிட்ணும். மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்ட். எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணியாச்சு. எல்லாமே தலைகறி, மூளை, மட்டன், சிக்கன், எறா, நண்டு, ஸ்குவிட்டு, எல்லா மீனும் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணியாச்சு. ட்ரை பண்ணால் எதுவுமே இல்லை. எனக்கு நான் தலைகறி எடுத்துட்டேன்னா அந்த சீக்வன்ஸில் போயிடுவேன். ஃபிஷ் எடுத்தா ஃபிஷ்ஷு, எறா அந்த போய் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அடிச்சிக்க முடியாது, சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ரசம் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக அதான் மெயின், ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ லேடிஸ் நாங்கள் 2 பேர் தான் பண்ணுறாங்க. ஜென்ஸு வந்துட்டாங்கன்னா அவங்க மாற்றி பண்ணுவாங்க. குழம்புனா வந்து அது மாஸ்டர் செய்வார். எல்லாமே நல்லாயிருக்கும், சாப்பிடுவோம் எல்லாருமே. ரொம்ப எல்லாம் விரும்பி ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் இங்கே வருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. ஆமாம், அது மவுண்ட் ரோடு, தாம்பரம், ரொம்ப தூரத்துல இருந்து கோயம்பேட்டிலேருந்து கூட வந்திருக்காங்க சாப்பிட. அது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் ஆயிடுச்சு. வா கைஸ், மணி வந்து 12 மணி தான் ஆகுது. 12 மணிக்கே வந்து வாழை இலைக்கு முன்னாடி உட்கார போகிறேன். ஆமாம், கண்டிப்பாக வேணும். இப்போ யாராவது ஒருத்தர் மெனு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் என்னென்ன இருக்குது நம்ம கடையில்? சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, போட்டி இருக்கு, எறா இருக்கு, கடம்பா இருக்கு, தலைக்கறி இருக்கு, மூளை இருக்கு, மீன் வஞ்சர மீன், வவ்வால் மீன், வேறு அயில மீன் இருக்கு, சங்கரா மீன் இருக்கு. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. சீ ஃபுட்டு, மட்டனு, சிக்கன் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது. எக்கில் என்னென்ன இருக்குது? எக்கில் முட்டை கிரேவி இருக்கு, முட்டை மாசு இருக்கு, வேறு முட்டை மசாலா இருக்கு, வேறு பொடி மாசு இருக்கு. ஓ மை காட், இவ்வளோ மெனூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு. சரி, எனக்கு மீல்ஸ் கொடுங்க. மட்டன் சுக்கா கொடுங்கண்ணா, மூளை கொடுங்க, கடம்பா ஒன்று, இறால் ஒன்று. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டம் வந்துடுச்சு. கடைகள் நுழைஞ்சாலே அப்படியே மணக்குதுங்க, அப்படியே கம்மன்னு. ஏன்னா ஆப்போசிட்ல கிச்சன் தெரியுது. இங்கிருந்து நான் சுட என்ன ரெடியாகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் மொத்தம் வந்து நம்ம ஒரு 4 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து அவரே கொண்டாந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸு, மட்டன் மூளை, கடம்பா, அப்புறமேட்டு மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணியிருக்கோம். சுக்காங்கிறது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர், உப்பெல்லாம் போட்டு வறுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்போட வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க. நம்ம சாப்பாடை சாப்பிட்லாம். ரைஸு பாருங்க, சுட சுட சோறு, அந்த குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குங்க, அந்த கன்சிஸ்டன்சி நல்லா தலை இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த குழம்பு. ஆஹா, வேற லெவலில் இருக்குது. எப்படின்னா இந்த மதுரை ஸ்டைலில் வந்து இருக்குது இந்த குழம்பு. யூஸ்வலாக நிறைய இடத்துல இந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புங்கும்போது ஒரு மாதிரி தண்ணியாக ஏதோ ஒரு கடமைக்கு வைக்கிற மாதிரி இல்லாமல், எனக்கு தெரிஞ்ச அந்த கிரேவிலேருந்து இந்த இதை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழம்பு இல்லை, கிரேவி ஆக்சுவலி. நல்லா அந்த தேங்காய்லாம் போட்டு, வாவ், ஆஹா, அது செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி மட்டன் குழம்புக்கு அப்பளத்தை உடச்சி விட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை அந்த அப்பளத்தை உடச்சி விட்டு
அப்படியே அள்ளி வாயில போகும். செம்மையா இருக்கு. நான் ஏன் சத்தியமா சொல்றேன், இந்த கடையை வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரேன். 1 மணி நேரம் நான் டிராவல் பண்ணி வரேன். ஆக்சுவலி நான் ஓஎம்ஆர்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கிருந்து வர 1 மணி நேரம் ஆச்சு. நான் வந்து சோத்துல கை வைக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா பெப்பர் உப்பு போட்டு வறுத்துருக்காங்க. அண்ணே அண்ணே, இந்த கிரேவி இதுலேருந்து எடுத்தீங்களோ? மட்டன் கிரேவி. நான் சொன்னேன்ல, அந்த கறியிலேருந்து எடுத்துகிட்டு போய் தனியாக வறுத்து கொண்டாந்து கொடுத்துறாங்க. சுக்கானா ஒரு மாதிரி கிரேவி டைப்பில் உள்ளே போட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதை தனியாக பெப்பர் ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. மட்டன் ஃப்ரைனா எப்படி இருக்கும்? மட்டன் செமி கிரேவியாக வரும். மட்டன் ஃப்ரைனா செமி கிரேவியாக வருமா? ஃப்ரையாக வரும். ஓப்பா, செம்மையா இருக்கு. நல்ல ஒரு கோட்டு. என்னதான் வந்து மட்டன் குழம்புனாலுமே மட்டன் இல்லாமல் அந்த குழம்பு வந்து நம்மளால ரசிக்க முடியாது. அதனால now I'm going to start with this. இந்த கறியை இந்த குழம்பு சோத்தோட போட்டு அப்படி சும்மா சுருட்டி அடிக்க போறோம் கைஸ். அப்படியே சுருட்டி. ஆஹா, செம்மையா இருக்கு. ஐயோ, உண்மையாலுமே சென்னையோட சாப்பாடை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அது இந்த டைம் அந்த கறியோட திங்கிறதுக்கும் சமவனத்தையா இருக்கு. நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறது மூளை. பாருங்கள், பெப்பரு ரோஸ்ட்லாம் போட்டு, இந்த பெப்பர் உப்புலாம் போட்டு செம்மையாக ரோஸ்ட் ஆகிருக்குங்க. பாருங்கள், ஐயோ அழகாக இருக்குங்க. சத்தியமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, நான் சொன்னேன்ல கண்டிப்பாக செம்மையாக இருக்கணும். பார்க்கும்போது அந்த கலரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஐயோ ஐயோ, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மூளை. சோத்தோடு போட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன ஆயிருப்போகுது. மூளை மட்டன் கிரேவி இதை போட்டு பேசினா நல்லா இருக்காது. அதனால் அப்படியே தொட்டும் தொடாமல் பட்டும் போடாமல் அப்படியே எடுத்து தரமாக இருக்கு. நீங்கள் கொடுங்கண்ணே. ஊற்றுங்க ஊற்றுங்க. போதுண்ணே, போதும் போதும் போதும். அடுத்து மட்டன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குது, தலைக்கறி குழம்பு இருக்குது. எல்லா குழம்பும் கொடுப்பீங்களா? ரெடி? எது கேட்டாலும் கொடுப்பாப்புல. ஏஸ், மீன் குழம்பு வந்திருக்கு. நான் எதுக்காக இது வாங்கினேன்னா, அடுத்து நம்ம சாப்பிட போகிறதெல்லாம் சீ ஃபுட் ஐட்டம்ஸு. நல்லா இந்த ப்ரான்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குண்ணா. ஐயோ ஐயோ, இந்த ப்ரான்ஸ் அப்படியே இது கூட கரட்டி அடிக்க போகிறோம். ஒரு தூக்குது. ரீலை கொடுங்க அப்பா. ஏன்னா குட்டி குட்டி ப்ரான்ஸாக இருக்குது, நிறைய கிரேவி மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தொக்கு மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கடம்பா வறுவல்கள். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம சாஃப்டாக இருக்குது கடம்பா. சின்ன சைஸ் கடம்பாங்க. இதில் அந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்குல்ல தலை, அதெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி, வந்துடும். அது அப்படியே அதை பிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படியே. பார்த்துட்டா ரொம்ப தின்னான ஸ்பைஸாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். அருமையாக இருக்குது. யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீ ஃபுட் பண்ணுற இடத்துல சீ ஃபுட் தான் நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் மட்டன் அது மாதிரிலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற இடத்துல ஏதோ ஒன்று கோட்டை விடுவாங்க. பட்னா ரியலி அமேசிங். ஆனால் சாப்பாடு செம்மையாக இருந்ததுண்ணே. நல்லா அந்த கிரேவிலாம் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணிருந்தேன். யார் சமைக்கிறாங்க? மாஸ்டர் தான் வச்சுருக்குறோம். அவங்க தான் ரொம்ப வருஷமாக அவங்க தான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அவர் எந்த ஊர்? நல்லா நம்ம காரைக்குடி தான். ஓ, காரைக்குடியா? ஓகே. என் கூட ஒருத்தர் இருக்காரு, காசின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தாலும் காரைக்குடி ரொம்ப இதுவாகவே பேசிட்டு இருப்பாரு. எங்கள் ஊர் ஆளுங்க தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி தான். எல்லாருமே ஒரே ஒரு பக்கத்தில் எல்லாருமே இங்கே இருந்தால் எல்லாமே தங்கி. இப்போ இதில் மாசா ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? டெய்லியும் மாசா ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி மாசா ஃபிஷ் ஐட்டம்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு என்னோட வர்றது எல்லாம் ரெடி பண்ணி. தூள் ஐட்டம்லாம் நம்மளே சொந்தமாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நாங்கள் கடையத்தூளும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே நாங்கள் சொந்த மசாலா தான். ஆமாம். பிரியாணி கூட அப்படி தான் ரெடி பண்ணி
இப்போ ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஆரம்பிக்குது, ஏன்னா அது வந்து கெமிக்கலுங்கிறதுனால அது மட்டும் பிடிக்கல. பிரியாணி ஐட்டம் சாப்பாடு வயிற்றுக்கு திருப்தியார சாப்பிடணும். 19 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? காலையில் லஞ்சு வந்து 12 to 3:15. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் 7 to 11:30. நைட்டு டின்னர் வந்து 6:30லேருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும். காலையிலுக்கு நைட்டுக்கு என்னென்ன இருக்கும்? நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எறா தோசை, மட்டன் தோசை, கறி தோசை, மீன் தோசை, மட்டன் கொத்து, சிக்கன் கொத்து, லாபா, இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் இருக்குது. பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இந்த மாதிரி முட்டை லாபா, சிக்கன் லாபா, இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி காலையில் இட்லி, பரோட்டா, பூரி, தோசை, பொங்கல், வடை, பரோட்டா, சப்பாத்தி, மசாலா தோசை, நெய் தோசை, இந்த மாதிரி காலை ஐட்டம் இதெல்லாம் வெரைட்டியாக 3 நேரமும். இங்கே வந்தால் நல்லா என்ன ஆகுது இல்லையா, ரெண்டு தொப்பையில் மட்டும் இன்னும் ஒரு இன்ச்சு பெருசாக நல்லா சந்தோஷமாக வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல முறையில் சாப்பிட்டு போகலாம். ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ். நன்றி. ஓகே, ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய பேர்த்த மீட் பண்ணியிருந்தேன். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னாங்க. நானும் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன் சூப்பராக இருக்கும்னு. என்கிட்ட சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருந்தது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலுங்க, ஓகேங்களா. அந்த மட்டன் கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கிரேவிஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்னென்னா அந்த சைடிஷ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டு திருப்தியாக வந்துட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்குது. இங்கே ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் பண்ணுறதுக்கு பதிலாக பார்சல் நிறையா வாங்கிட்டு போகலாம். டைனிங் பண்ணுறது வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்லி ஒரு 1 o'clock வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி ஒரு 3:30 வரைக்கும் இருப்பாங்க, ஓகேங்களா. இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் எதுவும் இல்லை. அதனால் ஒரு சின்ன சந்து மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எங்கேயா வண்டி நிறுத்திட்டு வந்து ஹரிபரியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கனாலும் சாப்பிட்லாம், இல்லை பார்சல் வாங்கிட்டு போகிறாங்கன்னா போகலாம். ஆனால் சூப்பராக இருந்தது. எல்லாம் சாப்பிட்ட ஐட்டம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 ஐட்டம் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வஞ்சரம் ஃபிஷ் வந்து இடையில கொடுத்தாங்க, அருமையாக இருந்தது. திருவான்மியூர் வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த மாதிரி வேறு என்ன சென்னையில் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் வந்து ஷோகேஸ் பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய், see you with இதயம் முரளி and ராம்கண்ணன்.